மும்பையைச் சேர்ந்த ஸ்வாதி நேகி தற்போதைய அரசியல் நிகழ்வு கொடுத்து விளக்குகிறார். அவர் ஹிந்தியில் பேசுனதை அப்படியே நான் முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழ்படுத்துகிறேன். ஓகேங்களா? அதாவது அவர் சொல்கிறதோட முக்கியமான இது என்னன்னாக்க, இந்து ராஷ்டிராவில் முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது, அப்படி தானே? அது அவுரங்கசீப்பாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், ஓகே, உன் வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் வரலாற்றின் பக்கம் செல்லவில்லை. வரலாற்றை தோண்ட ஆரம்பித்தால் இந்துத்துவாவின் முகம் வெளிரி போகும், உண்மை வெளிவரும். இவர்கள் யார், யாரிடம் இவர்கள் தாங்கள் வீரத்தை காட்டுகிறார்கள் என்ற உண்மை வெளிவந்துவிடும். இந்துத்துவாக்களிடம் கேட்கிறேன், நமது பிரபு ராமனுடைய மகன்கள் லவா குசா இருவரின் சமாதி எங்கு உள்ளது தெரியுமா? பதில் சொல். தெரியுமா உனக்கு? உனக்கு நான் பதில் தருகிறேன். அந்த இருவரின் சமாதியும் பாகிஸ்தானில் உள்ளது. இந்திய அதிகாரி ராஜீவ் சுக்லா அங்கு சென்று அந்த சமாதியில் கைகள் கட்டி வணங்கிவிட்டு வந்தார். ஒரு இஸ்லாமிய நாட்டில் நமது ராமனின் குழந்தைகள் சமாதி பாதுகாப்பாக உள்ளது. ஆனால் ரத்தத்தை பிடித்த நீங்கள் விளையாட்டை தொடங்கி உள்ளீர்கள். சாவா திரைப்படம் தனது வேலையை முழுவதுமாக செய்துவிட்டது. அவுரங்கசீப் சமாதி அகற்றுவதில் மும்முரம் காட்டும் இந்துத்துவவாதிகள் மகா கும்பம் மேளா நடந்த போது எங்கு சென்றார்கள்? கூட்டம் அதிகமானதால் முஸ்லிம்களின் பள்ளிவாசலுக்குள் தஞ்சம் புகுந்தனர். பள்ளியின் இமாம்கள், மௌலவிகள் அந்த இந்து யாத்திரிகர்களுக்கு உதவி புரிந்தனர், உணவு கொடுத்தனர், படுக்க இடம் கொடுத்தனர். அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் ஒன்றிணைந்து இந்துக்களுக்கு உணவு வழங்கியது. இருக்க இடம் கொடுத்து முஸ்லிம்களையும் சீக்கியர்களையும் தீவிரவாதிகள், தேசத்துறர்கள் சொல்கிறீர்களே, அவர்கள்தான் ஆபத்தில் இந்துக்களுக்கு உதவினார்கள். அந்த நேரத்தில் இந்துத்துவவாதிகளாக நீங்கள் எங்கு சென்றீர்கள்? பஜ்ரங் தள், VHP, RSS எல்லா உறுப்பினரும் அந்த நேரத்தில் எங்கு சென்றீர்கள்? கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிக உக்கிரமாக கேட்கிறார். இந்த பெண் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு RSS பதில் சொல்ல முடியுமா? அவன் என்ன சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள், கிட்டத்தட்ட முக்கால்வாசி இந்த நாட்டை அரிச்சிருச்சு, இன்னும் 25% இருக்குது, அதுவும் போயிடுச்சுன்னா இந்த நாடு சுத்தமாகவே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதுக்கு முன்னால், அதாவது இந்தியாவை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த RSS, VHP, பஜ்ரங் தள் இவர்களை நாட்டை விட்டு அகற்றுவதற்கு நம்மளால் முடிஞ்ச செயல்களை அனைத்தையும் செய்யணும் அப்படிங்கிறாங்க இவங்க. அது நடக்கிற காரியமா பார்ப்போம், நான் இறைவன் கையில் இருக்குது. அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது. அதாவது இது மதசார்பற்ற நாடுங்கிறோம், ஆனால் அவுரங்கசீப்புடைய சமாதி இருக்கக்கூடாதுங்கிறாங்க. எல்லாம் பொய்யால் புனையப்பட்டது அந்த ஷாவா திரைப்படம். அவுரங்கசீப் எப்படிப்பட்ட மன்னர், அவர்கள் இந்துக்களை எப்படி அரவணைச்சார், ஒரு சில கோயில்கள்லாம் இடிச்சிருக்கிறாரு, அதற்கெல்லாம் காரணம். அதே மாதிரி மசூதியும் இடிச்சிருக்கிறாரு. காரணம், கோயிலும் மசூதியும் அதாவது பொருளாதாரத்தை சேமித்து வைக்கக்கூடிய இடங்களாக இருந்தது. அதனால தான் அவர்கள் பெரும்பாலான மன்னர்கள் கோவிலையும் மசூதிகளையும் இடிச்சிருக்காங்களே ஒழிஞ்சு மத துவேஷத்தினால இல்லை. கோல்கொண்டா மசூதியை அவுரங்கசீப் இடித்ததுக்கு வரலாற்று ஆவணங்கள் இருக்குது. காரணம், அந்த மன்னர் கப்பம் செலுத்தலை, வறுமைன்னு சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் ஒற்றர்கள் மூலமா செய்தி வந்துச்சு, அந்த அரச கஜானாக்கள் ஃபுல்லாக இந்த பள்ளிவாசலில் தான் பதுக்கி வச்சிருக்கிறாரு இந்த அரசர். அப்படிங்கிறப்போ கோபமடைந்த அவுரங்கசீப் உடனே படையை அனுப்பி அந்த பள்ளியை உடைச்சி, அந்த பள்ளிவாசலை உடைச்சி அங்கேருந்து செல்வங்களெல்லாம் கொண்டு அரச கஜானாக்களை சேர்க்குறாரு. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆக நீங்கள் இதை இந்த அம்மா இந்த லேடி சொல்கிறது 100க்கு 100 உண்மை. இந்த VHP, பஜ்ரங் தள், RSS இந்த கேன்சரை விரட்டுங்கள். தற்போது இந்த புற்றுநோய் 3வது நிலையில் உள்ளது. மிக விரைவில் 2030 4வது கட்டத்தை அடைந்து குணப்படுத்த முடியாத நிலை ஏற்படும். இந்தியாவை காப்பாற்ற உங்களுக்கு இதுவே கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மக்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வட மாநிலங்களே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஓரளவு தானே பொய்களை பேச முடியும். ஆக மோடியை ஆட்சியை
இந்த இந்துத்துவ ஆட்சியை நாம் என்னைக்கு கூண்டோடு வெளியாக்குறோமோ அன்றைக்கி தான் நம்ம இந்தியாவுக்கு விமோச்சனம் கிடைக்கும். அதுவரையில் எப்படி நடக்கிறது நடக்கட்டும்.